எமர்ஜென்சியில் எல்லாருக்குமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஒரு சுகமான பேச்சு முறைகளை முடித்து அது எல்லாத்தையும் சரி செஞ்சாருன்னு வச்சுங்களேன், கோல்டு இறங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். 10 கேரட்டு ஸோ இதை மாதிரி உள்ள தங்கத்துக்கு தான் போகிறாங்க. அதில் வந்து விலை கம்மியாகவும் இருக்கும், நிறைய டிசைன்ஸ் கிடைக்குது. எந்த அளவுக்கு அந்த கோல்டு தூய்மையாக இருக்குன்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு ப்ரைஸை நிர்ணயம் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே வந்து இப்போ 9 கேரட்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா டாரிஃப் வார் முடிஞ்சு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இல்லாமல் சரியாச்சுன்னு வச்சுங்களேன். ஃபியூச்சரில் இது எப்படி சார் இருக்கும்? கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட சில்வர்னுடைய பாயிண்ட் வந்து அதிகமாகும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நம்ம சில்வர் மேலே பண்ணலாமா? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கோல்ட் ரேட் பற்றி பேசணும்னு நினச்சேன்னா, ரீசெண்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஏறுது ஒரு நாள் குறையுது அப்படின்னாலுமே ஏற்றங்கள் தான் அதிகமாக பார்க்க முடியுது. இறக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் பார்க்க முடியுது, ரொம்ப கணிசமான அளவு தான் குறையுது. ஸோ இந்த கோல்டு விலை இப்படியே அதிகரிச்சுட்டே போனால் ஃப்யூச்சரில் என்னவா போய் முடியும்? எவ்வளோ வரைக்கும் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? தங்கம் வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது வந்து ஒரு எமர்ஜென்சியில் எல்லாருக்குமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். இப்போ தங்கம் ஏறுவதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், ரஷ்யா அண்ட் உக்ரைன் வார். ஸோ அதுமாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த வார்கள், தென் டாரிஃப் வார், இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து இப்போ தங்கம் ஏறினது. ஸோ இப்போ இது எல்லாமே ஒரு மாதிரி இப்போ வார் நின்று போய் டாரிஃப்லேயும் வந்து ட்ரம்ப் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு சுகமான பேச்சு முறைகளை முடித்து அது எல்லாத்தையும் சரி செஞ்சாருன்னு வச்சுங்களேன், தென் கோல்டு இறங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். கோல்டு இப்படியே ஏறுமானா அப்படி ஏறாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கடந்த 2 வருடங்களாக தான் தங்கத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியை பார்க்க முடிஞ்சது. 24%, 25% ஏறியது. அதற்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 8%, 10% தான் ஏறும் பேஸ்ட் ஆன் த இன்ஃப்ளேஷன். ஸோ மேபி தங்கம் வந்து அடுத்த ஒரு 1 or 2 years எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 7 to 8% growth இருக்குமே தவிர அதுக்கு மேலே ரொம்ப வந்து பெருசாக வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. இரண்டாவது எல்லாமே இப்போ பார்த்திங்கனாக்கா தங்கம் வந்து இடிஎஃப்னு சொல்லுவோம் இல்லையா, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். அதனால் எலக்ட்ரானிக் மோடில் தான் போகிறாங்க. ஃபிசிக்கல் மோடில் வாங்குவது குறைந்திருக்கிறது. இரண்டாவது இப்போ பார்த்திங்கன்னா இந்த நெக்ஸ்ட் நியூ ஜெனரேஷன் மக்கள் பார்த்திங்கனாக்கா, அதுவும் எஸ்பெஷலி லேடிஸில், அவங்க எல்லாருமே இந்த 12 கேரட்டு 10 கேரட்டு ஸோ இதை மாதிரி உள்ள தங்கத்துக்கு தான் போகிறாங்க. அதில் வந்து விலை கம்மியாகவும் இருக்கும், நிறைய டிசைன்ஸ் கிடைக்குது. ஸோ அவங்க எதிர்பார்க்குற மாதிரி விஷயங்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ஷிஃப்ட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஒரு புறம் ஒரு சேவிங்ஸுக்கு இடிஎஃப்பில் தங்கத்தை வாங்குகிறாங்க, மறுபுறம் இதை மாதிரி கேரட்லேயே 22க்கு கம்மியாக உள்ளதில் போகிறாங்க. அப்போ அது வந்து அவங்களுக்கு மேட்ச் ஆகி அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்துக்கு தகுந்தாற்போல் வாங்குவதற்கும் ஈஸியாக இருக்கிறது. ஓகே. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 12 கேரட் 18 கேரட் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னாலும் கூட இப்போ இன்றைக்கி 9 கேரட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கான ஹால்மார்க்கையும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் 9 கேரட் வாங்குறது அப்படிங்கிறது எப்படி சார் அட்வைசபிள் தானே? அது அதாவது என்னென்னா எந்த அளவுக்கு அந்த கோல்டு தூய்மையாக இருக்குன்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அதுதான் கேரட்னு கொடுத்துட்றாங்களே, 22 கேரட்டு 24 கேரட். ஸோ அதுக்கு தான் வந்து ஒரு ப்ரைஸை நிர்ணயம் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே வந்து இப்போ 9 கேரட்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஹால்மார்க்கில் அந்த 9 கேரட் வந்து உங்களுக்கு அதில் வந்து நிச்சயமாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன் அந்த 9 கேரட் வந்திருக்குன்னா, தங்கம் விலை இது மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கிராம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 10 கிராம் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஸோ அதை வந்து குறைக்கிறதுக்கு அவங்களால வந்து எல்லாரும் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 9 கேரட். 9 கேரட்டுக்கும் 22 கேரட்டுக்கும் என்னென்னா சொன்னேன் இல்லையா, இந்த டிசைன்ஸ். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி என்ன மாதிரியான டிசைன்ஸ் வேணாலும் பண்ணலாம், ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். ஸோ அதேமாரி தானே இந்த காலத்தில் எதிர்பார்க்குறாங்க. ஸோ போட்டுட்டு இருக்கிறதே தெரியக்கூடாது அப்படி இருக்கணுங்க நம்மளாம் சில பேர் நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை மாதிரியான ஒரு புது விஷயங்களை இந்த 9 கேரட்டில் கொண்டு வர முடியும். 22 கேரட்டில் அதெல்லாம் கொண்டு வர முடியாது. அது இந்த ட்ரெடிஷ்னலாக என்ன இருக்கோ அதுதான் அதில் பண்ண முடியும். ஓகே. ஆனால் பட் டிசைன்ஸை தாண்டி இப்போ கோல்டு வாங்குறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி சேவிங்ஸ்க்காக வாங்குறாங்க, இல்லை ஃப்யூச்சரில் தேவைப்படும் போது நம்ம இதை வித்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வாங்குறாங்கன்னும் போது 22 கேரட்டோ இல்லை 24 கேரட்டோ நம்ம விற்கிறோம் அப்படின்னா அதற்கான அமௌண்ட் எப்படி வருமோ அதே மாதிரி தான் 9 கேரட். எக்ஸாக்ட்லி. ஆமாம். அதில் இப்போ அது வந்து இப்போ ஒரு கிராம் வந்து 10,000 ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன்.
அது 9 கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து 3000 ரூபா இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அது வந்து 15,000 போச்சுன்னா இது 5,000 வரும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹவு த கோல்டு ஏறுறது தவிர, இந்த 9 கேரட்டுக்காக கோல்டு வேலை ரேட்டு தனியாகவும் இதுக்கு வேலை தனியாகவும் கிடையாது. அதே அட்ஜஸ்ட் ஆகி வரும், அவ்வளோ. ஓகே, ஓகே. அண்ட் இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது கோல்டில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல சார். இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இதுக்கப்புறமா கோல்டு ரேட் ஏறிட்டே போகுது அப்படின்னும் போது அடுத்து வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது தங்கம் வந்து தங்கத்தையும் வெள்ளியும் கம்பேர் பண்ணும், கோல்டு சில்வர் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறது. அந்த கோல்டு சில்வர் ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா சில்வரில் வந்து ஒரு அட்ராக்டிவ்னஸ் ஃபர்தராக வரும் போல் இருக்குது. அதாவது தங்கம் வந்து அதிகமாக வரும்னு சொல்கிறீங்களா ஃபியூச்சரில்? ஓகே. ஏன்னா சில்வரை பொறுத்தவரையிலையும் 2 விஷயங்கள் பார்க்கணும். ஒன்று வந்து ஹவுஸ் ஹோல்டு யூஸ், இன்னொன்று வந்து மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி. இப்போ அதான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த ட்ரம்ப்போட டேரிஃப் வார் முடிஞ்சு அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இல்லாமல் சரியாச்சுன்னு வச்சுங்களேன், கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பண்ணும் பொழுது நிறைய வந்து வெள்ளியோட உபயோகம் வந்து அதிகரிக்கக்கூடும். அதனால் வெள்ளியோட டிமாண்ட் அதிகரிக்கக்கூடும். ஓகே. அதனால் வந்து அதாவது இப்போ ஏறின அளவு தங்கம் ஏறினது இல்லையா, அதுக்கப்புறம் அது வந்து இப்போ வந்து ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அடையும். அது அடைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் 5% 10% தான் வருஷத்துக்கு ஏறும். ஆனால் வெள்ளி வந்து அதுதான் அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் தான் எங்கே நம்ம ஸ்டாப் நெருங்கியாச்சு, ஆல்ரெடி நெருங்கியாச்சு. ஏன்னா லாஸ்ட் வீக் கூட 75,000 இருந்துச்சு சார் 8 கிராம்ஸ். இப்போ வந்து பார்த்தோம்னா 78 வந்துருச்சு. வித்தின் ஒரு 1 வீக்ல ஒரு 3,000. ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம குறையுது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். ஆனால் கணிசமாக தான் குறையுது, ஏற்றம் மட்டும் அதிகமாக இருக்கே. அது வந்து உங்களுக்கு வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் இது என்னென்னா, இது நான் எப்போதுமே சொல்லுவேன், இந்தியாவில் ஒண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பேங்க்கை வந்து நம்புகிறோம். பேங்க் லாஸாக இருந்தாலும் நம்ம பேங்க்கில் நம்ம முதலீடு பண்ணுறோம். ஆனால் வெளிநாட்டில் வந்து பேங்க்கில் போட மாட்டாங்க. இப்போ யுக்ரைனில் ப்ராப்ளம்னு வச்சுங்களேன், யுக்ரைனில் உள்ள பேங்க்லாம் நம்ப மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை எடுத்துகிட்டு கோல்டு மெட்டலாக வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ எல்லோ மெட்டல். ஸோ அந்த கோல்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்து உபயோகப்படுத்திப்பாங்க. ஸோ அதனாலையும் உங்களுக்கு வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு இம்பேக்ட். ரெண்டாவது வந்து இப்போ எல்லா கண்ட்ரியுமே என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ரிசர்வ் வச்சுக்கணுங்கள கையில், அந்த ரிசர்வுக்காக எல்லாருமே தங்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபிசிக்கல் கோல்டு பையிங் சைனா, இந்தியா மாதிரி எல்லா கண்ட்ரியுமே இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே நம்மளுடைய கோல்டு முதலீடு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால. நாம் இன்றைக்கி வந்து உலக மார்க்கெட்டில் வந்து ஒரு தைரியமாக நம்ம நிற்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபாரெஸ்ட் ரிசர்வ் கிட்டத்தட்ட 700 பில்லியன் அமௌண்ட் இருக்குது. ஸோ இது குறைஞ்சதுன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய பேச்சுவார்த்தையில், அதாவது ஒரு வியாபாரம் பண்ணும்போது நீங்களே கையில் ஒரு 100 ரூபா வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணும்போது நீங்கள் கேட்கும்போது அவனுக்கே தெரியும் இவங்ககிட்ட பணம் இருக்குது, அதனால் 5 ரூபா கம்மியானாலும் நமக்கு உடனே காசு கிடைக்குது, கொடுத்துடலாம் அப்படின்னு பண்ணுவாங்கள்ல. அதேமாரி அந்த நெகோசியேஷன் பவர்னு சொல்லுவோம், அது அதிகமாக இருக்குது. ஸோ இதை புரிந்து கொண்டு இப்போ எல்லா நாடுகளுமே தங்கம் வாங்குகிறாங்க. அதுவும் ஒரு காரணம் ஏறுவதற்கு. ஓகே, ஓகே. அப்போ ஒருவேளை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டாரிஃப் டென்ஷன்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் குறையுது, இந்த பதற்றங்கள் எல்லாமே அமைதிக்கு வருது அப்படின்னா அந்த நேரத்தில் தங்கம் விலை குறைய வாய்ப்பு தாராளமாக குறையும். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 1,300 ரூபா இறங்கியிருக்கு. இப்போ சற்று முன் கிடைத்த தகவல்படி 1,300 ருபீஸ் டவுன் தங்கம். ஸோ அதனால் இது ஏன் இறங்கியிருக்கு அப்படின்னாக்க, யூஎஸில் வந்து ரேட் கட் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஃபெட் ரிசர்வில் செப்டம்பர் மந்தில். அந்த ரேட் கட் வந்ததுன்னா தங்கம் இறங்கும். அதுமாரி அங்கே எம்ப்ளாய்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது மறுபடியும். ஸோ அதனால் தங்கம் இறங்குது. இங்கே வந்து இந்த ஜிஎஸ்டி இன்புட்னால் குறைந்திருக்கிறதுனால தங்கத்தினுடைய விலையும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஓகே. ஸோ ஃபியூச்சரில் இது எப்படி சார் இருக்கும்? இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட சில்வர்னுடைய பாயிண்ட் வந்து அதிகமாகும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நம்ம சில்வர் மேலே பண்ணலாமா? எவ்வளோ வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது? ஆனால் சில்வர் ரொம்ப கணிசமாக தானே சார் யூஸ் பண்ணுறாங்க. அதான் அதை வந்து உபயோகப்படுத்துவது குறைத்தலாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபேக்ட்ரி அவுட்புட் அதிகமாச்சுன்னா அதனுடைய கன்சம்ஷன் வந்து நிறையா இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் எப்படி இருக்கும் சில்வருடைய? நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் வந்து ஒரு 20-30% பார்க்கலாம், அதிகமாக வழியில் பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஸோ வேறு என்னென்ன வழிகள் எல்லாம் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம்? கோல்டு வந்து பார்த்திங்கன்னா த்ரூ ஸ்டாக் மார்க்கெட்டில் இடிஎஃப்னு சொல்லுவோம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், அது மூலிமா முதலீடு செய்யலாம். இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போனோன்னா ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அதன் மூலியமாக வாங்கலாம். இது எல்லாத்துக்குமே பேஸ் வந்து கோல்டு தான், ஃபிசிக்கல் கோல்டு. அவங்க ஃபிசிக்கல் கோல்டு எவ்வளோ வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிசிக்கல் கோல்டு ஏறுனா அதுவும் ஏறும், அது இறங்கினா அதுவும் இறங்கும், அவ்வளோதான். ஸோ டைரெக்டாக வாங்கக்கூடிய கோல்டில் வந்து இந்த செய்கூலி சேதாரம்லாம் இருக்கும். இந்த இடிஎஃப்பில் வாங்குறதோ மியூச்சுவல் ஃபண்டில் வாங்குறதோ அதெல்லாம் இருக்காது. நமக்கு வந்து கொண்டு போய் லாக்கரில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
ஸோ இது எலக்ட்ரானிக் மோடில் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும், எப்போ வேணாலும் விற்றுக்கலாம்னு வச்சுங்களேன். ஓகே. இப்போ கோல்டு வாங்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி வேஸ்டேஜ் இந்த செய்கூலி செய்தரம் இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சில்வருடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துலையுமே அந்த வேஸ்டேஜ்லாம் வர வாய்ப்பு இருக்கா சார்? தாராளமாக கடையில் போய் வாங்கினோன்னா, ஃபிசிக்கலாக வாங்கினோன்னா அது எல்லாமே இருக்குமா. எலக்ட்ரானிக் மோடில் போய் வாங்கும்போது அதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். ஸோ அதுவும் இடிஎஃப்பில் சில்வர் இடிஎஃப்பும் இருக்குது. ஸோ சில்வர் இடிஎஃப் இருக்குது, சில்வர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், எஃப்ஓஎஃப், அதுலேயும் இருக்குது, அதுலேயும் முதலீடு செய்யலாம். நிறைய விஷயங்களை தெளிவாக சொன்னீங்க. நேரத்திற்கு நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.